இப்போ ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்குவாங்க? ஸோ பேசிக்காக வந்து நம்ம எர்த்தில் வந்து அந்த ஓசோன் லேயர் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது. அதனால வந்து நம்ம ரேடியேஷன் அந்த அளவுக்கு வந்து அண்ட் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து அந்த மாதிரி தான் டிசைன் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ரேடியேஷன் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து என்டர் ஆகாது. ப்ளஸ் என்னென்னா நீங்கள் இந்த அரோரா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்மளோட எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த சைடு இப்படி இருக்கும். ஸோ அதனால் அந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாமே இந்த சைட்லேருந்து என்டர் ஆகிறதுனால ஒரு அரோரா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எர்த்துக்குள்ளே இருக்கும்போது நமக்கு நல்ல சேஃப்டி இருக்குது. ஆனால் எர்த்துக்கு மேலே போகும்போது அந்த அட்மாஸ்பியரை விட்டு வெளியில் போகும்போது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். அண்ட் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் நான் இப்போ இது வந்து ஒரு 400 கிலோமீட்டரில் இருக்குது. ஓரளவு கம்மியான ரேடியேஷன் எக்ஸ்போஷர் தான் இருக்கும். இதுவே நான் கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஹைட்டில் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆல்டிடியூட் அதிகமாக்க ரேடியேஷனும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து படும். ஸோ ரேடியேஷன்றது வந்து ரொம்ப ஒரு வஸ்டான விஷயம் தான். பட் அது வந்து நம்ம பூமியில் இருக்கிறதுனால நமக்கான அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே இருக்கிறதுனால சேஃபாக நம்ம இருக்கும். பட் விண்வெளியில் வந்து இந்த ஒரு ரேடியேஷன் இஷ்யூ வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். இது அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுமா? ஏன்னா இப்போ ஒரு 400 450 அளவுக்கு சொல்றாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்போ அதை தாண்டி கிட்டத்தட்ட 600 900 எல்லாம் போகும்போது இன்னும் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க ஹைட்ன்றத. ஸோ அந்த ஆல்டிடியூட் அதிகமாக கண்டிப்பாக அந்த ரேடியேஷன் லெவல்ஸுமே அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற எக்ஸ்போஷர் எவ்வளோ வருஷம் அது இருக்கும், என்ன ஆல்டிடியூட்ல இருக்குன்றதை வச்சு தான் ஒவ்வொரு மெட்டீரியல் செலெக்ஷனே இருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து LEO லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஜியோ ஆர்பிட்டுக்கோ இல்லை கொஞ்சம் ஹையான ஆல்டிடியூடுக்கு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹை கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரேடியேஷன் வித்ஸ்டாண்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல்டிடியூட் வைஸ் ரேடியேஷன் லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக. கிராவிட்டி எப்படி இருக்கும்? கிராவிட்டி வந்து ஆக்சுவலாக நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் மேலே போனாலே அது வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து அந்த வெயிட்லெஸ்னஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம். ஸோ 100 கிலோமீட்டர் தான்னா அது வந்து அஃபிஷியலாக வந்து கார்பன் லைன் சொல்லுவாங்க. அந்த கார்பன் லைன் தாண்டினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கு, மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ கிராவிட்டின்னு சொல்ல முடியாது, மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லிடலாம். அண்ட் ஜீரோ கிராவிட்டி வந்து சேம் ஹைட் போக 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 நம்ம வந்து அந்த ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதுதான். இப்போ நார்மலாக நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் சார், இப்போ 400 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இது வந்து இப்போ வந்து நம்ம ஈஸியாக போயிட்டு வரதுக்காக இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்கு மேலே போனால் ஏதாவது சவால்கள் இருக்கும் அப்படின்றதுக்காக அது? ஆமாம். ஸோ ஒரு விஷயம் வந்து ஈஸி ஆக்சஸ் அது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அண்ட் லோவர் எர்த் ஆர்பிட்டில் வந்து நம்மளால் ஸ்டடி இன்னும் அதிகமாக பண்ணிக்கலாம். லைக் இப்போது என்னோட எர்த் ரொட்டேஷன் வந்து கிட்டத்தட்ட அது 16 டைம்ஸ் கிட்டத்தட்ட எர்த்தை ரொட்டேட் பண்ணும். 15 டைம்ஸ் வந்து எர்த்தை ரொட்டேட் ஒன் டேல ரொட்டேட் ஆகுது. ஸோ நான் மல்டிபிள் ஸ்டடீஸ் பண்ணோன்னா கேரி அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது வந்து எதுக்கு இது பண்ணாங்கன்னா அந்த மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக தான் அது இது பண்ணாங்க. அண்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இப்போ லாங் மிஷன்ஸ்க்கெல்லாம் போகிறாங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ எவ்வளோ நாள் நம்ம வந்து அங்கே இருக்கலாம், என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் ஹியூமன் பாடிக்கு வருது, இந்த ஸ்டடி எல்லாமே பண்ணுறதுக்கு தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து ரஷ்யா, US, அதுக்கப்புறம் ஜப்பான், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து இது பண்ணது தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதுக்கான பேசிக்கான இதே வந்து எனக்கு லோ எர்த் ஆர்பிட் சூஸ் பண்ணது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும், எனக்கு தேவையான ஸ்டடீஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஸ்டேஷன் கீப்பிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகாது. ஹை ஆல்டிடியூட் போக போக என்னால் இது பண்ண முடியாது. ப்ளஸ் இப்போ என்னன்னா நம்மளோட இப்போ இந்த ஸ்டார் லிங்கே இந்த டிராகன் கேப்சூலே எடுத்தோம்னா ஃபால்கன் 9 மூலமா போயிருக்கு. இந்த ஃபால்கன் 9 வந்து லோ எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து ஒரு பேலோட் எடுத்துட்டு போகும், ஜியோ ஆர்பிட் போயிட்டோன்னா வேற விதமான பேலோட் எடுத்துட்டு போகும். ஸோ அந்த பேலோட் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருந்தால் நம்ம ஒரு மிஷன்லேயே வந்து நிறைய வெயிட் எடுத்துட்டு போகலாம். இதே வந்து நான் கொஞ்சம் ஹைட்டாக ரொம்ப 36,000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல வச்சுட்டேன் அப்படின்னா கம்மியான வெயிட் தான் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸும் வரும்ன்றதுனால தான் 400 வந்து ஒரு ரைட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்பேஸுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியாகவும் அதை அணுகுறாங்களே சார், இதெல்லாம் ஒரு வரக்கூடிய நாட்கள் அதெல்லாம் இப்போ சாத்தியம் ஏற்படுமா அதுக்கெல்லாம்? ஆமா, ஆக்சுவலாக அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டி அண்ட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்தியாலேயே வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான ராக்கெட் ரிலேட்டடான இது விஷயத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு 1 kg பேலோட் போடணும் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்து இப்போதைக்கு இந்தியாவும் ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்தாலும் இந்தியாவுக்கும் ஒரு காம்படிஷன் வருது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் தான். ஸோ 1 kg பேலோடுக்கு கம்மியான லான்ச் காஸ்ட் கொடுக்கறது வந்து ஸ்பேஸ் எக்ஸ்.
ஸோ அதனால வந்து நிறைய பேர் அவங்க கிட்ட போகிறாங்க. அண்ட் ப்ரைவேட்டாக அவங்க வந்து ஃபைனலாக அவங்க வந்து ஒரு அவுட்கம் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வேணும்னு பார்த்தா ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து மிஷன்ஸும் வருது, கான்ட்ராக்டும் வருது, அண்ட் கேஷ் இன்னும் வருது. ஸோ வெறும் பேர்ன் அவுட் மட்டும் பண்ணிட்டு இருக்கல அவங்க. ஸோ இது பேசிக்காக நடந்துட்டு இருக்கு.